ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goms'N சமையல் உலகம். ஏற்கனவே நம்ம சேனலில் என்னோட பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தவங்களில் சில பேர் நீங்கள் பொட்டு அழகாக வச்சுருக்கீங்க, எல்லா விளக்குக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும், அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றத ஒரு டெமோ மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பூஜை ரூமில் இருக்கிற விளக்குக்கும் ஃபோட்டோஸ்க்கும் எப்படி பொட்டு வைக்கலான்றதை பார்க்கலாம். சில பேர் விளக்கு விளக்குறது வாரத்தில் 2 தடவை பண்ணுவாங்க. நான் ஆனால் ஒரு தடவை தான் பண்ணுவேன். வியாழக்கிழமை தோறும் நான் விளக்கு விளக்குவேன். முதல்ல விளக்கு விளக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் உடனே நான் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவேன். விளக்கு துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு காட்டன் கிளாத்து புதுசு வச்சுருக்கேன். அதை வச்சு நான் தொடச்சிருவேன். நம்ம விளக்கு விளக்கிட்டு அப்படியே வச்சிட்டோன்னா அந்த தண்ணி ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம விளக்கு மேலே அப்படி படிஞ்சு அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் எப்போதுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம பொட்டு வைக்கும்போது அழகாக அது வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தனத்தோட கன்சிஸ்டன்சி. கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கட்டியாகவும் ஆயிடுச்சுன்னா நமக்கு விளக்கில் நிற்காது. அதனால கரெக்டாக நம்ம சந்தனத்தை கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் சந்தனம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கையில் நான் எடுத்து காட்டுறேன். இப்படி எடுத்தால் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் நம்ம விரல்ல இருந்து ஒரு சொட்டு கூட கீழே விழுகக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு விளக்கில் நிற்கும். இப்போது சந்தன குங்குமம்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. முதல்ல என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கணபதி சிலைக்கு நான் வச்சு காட்டுறேன். சந்தனம் வைக்கிறதுக்கு எப்போதுமே நம்மளோட நடு விரல் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ராப் அப்படியே எடுத்து வச்சிடணும். 2 தடவை 3 தடவை அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே அழகாக அது நிற்கிது பாருங்கள். இப்போது குங்குமம் வைக்கிறதுக்கு நம்மளோட மோதிர விரல் யூஸ் பண்ணணும். அதை வச்சு லைட்டாக குங்குமத்தை எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதுதான். குங்குமம் வைக்கும்போது நம்ம சந்தனத்திற்கு நடுவில் குங்குமம் வைக்கணும். அப்படின்னா தான் வெளியே அவுட்டரில் அந்த சந்தனமும் தெரியும், நடுவில் அந்த குங்குமமும் தெரியும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு குட்டி வெள்ளி விளக்குக்கு நான் வச்சு காட்டுறேன். நம்மளோட நடுவிரல் வச்சு சந்தனம் வச்சுட்டு அடுத்து நம்மளோட மோதிர விரல் வச்சு நம்ம குங்குமம் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடுவில் விழுந்துடும். 2 பக்கமும் சந்தனம் அழகாக தெரியும். ஏன்னா நம்மளோட மோதிர விரல் நடு விரலை விட கொஞ்சம் சின்னது, அதனால பார்க்குறதுக்கு அது ரொம்ப லுக்காக இருக்கும். கண்டிப்பாக நாம் வைக்கும்போது சந்தனம் நமக்கு தெரியணும். அதில் நடுவில் குங்குமம் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்ததாக ஒரு காமாட்சி விளக்குக்கு வைக்கிறேன். அதே மாதிரி எப்போதும் நம்ம பூஜை ரூமில் வைக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய பொட்டோட கவுண்டிங் ரெட்டைப்படையில் வர மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 10, 12, 6 அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது அதே மாதிரி பெரிய விளக்குக்கும் வச்சிடலாம். நாம் ரொம்ப கட்டியாக சந்தனத்தை கரைச்சி நம்ம வச்சோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் அது தாங்காது, கீழே விழுந்துடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சந்தனத்தை கலந்து இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது 1 வாரம் வரைக்கும் அழகாக அப்படியே இருக்கும். நம்ம அடுத்த வாரம் விளக்கு விளக்குற வரைக்கும் இப்போ இருந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், வச்சாச்சு. பாருங்கள், அந்த சந்தனம் குங்குமம் 2ம் தெரிகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். பூஜை பண்ணும்போது அந்த தீபத்தோட விளக்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் Goms'N சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.